இந்த தீர்ப்பு பாஜகவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமட்டி அடி. பாஜக தான் அமலாக்கத்துறையை இயக்கிக் கொண்டிருக்கிறது. பாஜகவுடைய ஏவலாளியாக தான் அமலாக்கத்துறை செயல்பட்டு கொண்டு வருகிறது. இந்த வழக்கே ஒரு முட்டாள்தனமான வழக்கு. இப்படிலாம் வழக்கு பதிவு செய்யவே முடியாது என்று தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்தோம். இப்போ உச்சநீதிமன்றமும் அதே தான் சொல்லியிருக்கு. ஐயா, ஏடிஎம்கே கவர்மெண்ட்லேருந்து 20 எஃப்ஐஆர், டிஎம்கே கவர்மெண்ட்லேருந்து 20 எஃப்ஐஆர், 40 எஃப்ஐஆர். அமலாக்கத்துறை ஒரு வழக்கை விசாரிக்க வேண்டும் அப்படின்னா அந்த மூல வழக்கில் 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே வேல்யூ இருக்கணும். அப்போ தான் விசாரிக்க முடியும். இதிலெல்லாம் என்ன குற்றச்சாட்டுகள்? அங்கே இருக்கக்கூடிய சேல்ஸ்மேனு ஏதோ ஜாஸ்தியாக வாங்கிட்டாரு, 2 லட்சம் ரூபாய் இழப்பு, 3 லட்சம் ரூபாய் இழப்பு ஒரு வழக்கில். ஸோ என்ன பண்ணுறாங்க, 10 எஃப்ஐஆரை போட்டால் 60 லட்சம் வந்துடுது, எங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் வந்துருச்சு, ஐயா எங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றுவதற்காக அமலாக்கத்துறை இப்படி ஒரு முயற்சியை செய்து இசிஐஆர் வழக்கை போட்டு யார் 2 லட்சம் வாங்கினோ 3 லட்சம் வாங்கினோ அவனை விசாரிக்கணும். அதை விட்டுட்டு நாங்கள் டாஸ்மாக் எம்டிஐ விசாரிப்போம் அப்படின்னா எப்படி, எந்த அடிப்படையில் விசாரிக்க முடியும்? அதைத்தான் உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கிறது. நீங்கள் மாநில சுயாட்சியில் தலையிடுறீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் there is a strong feature of federalism. அதற்கு எதிராக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த அடிப்படையில் இதற்கு தடை உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு வர அவங்களுக்கு அரசியல் எதிரிகள் அவங்க சேற்றை வாரி இறைப்பதற்கு ஒரு அரசாங்கத்துறையே உதவி செய்கிறது அப்படின்னா வரவேற்கத்தான் செய்வார்கள். இப்போ என்ன பண்ணுவாங்க? உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்பார்களா? இல்லை உச்சநீதிமன்ற தீர்ப்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? ஏதோ டயலாக்லாம் விட்டாங்க. நிதி ஆயோக் கூட்டத்திற்கு எதற்கு செல்கிறாருன்னு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் தடை கொடுத்துருச்சு. இப்போ எதுக்கு போகிறாங்களா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு? அப்போ முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தை போகாமல் கேன்சல் பண்ணிட்டு வரா? என்ன நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா, பாவமாக இருக்குது. அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. வழியே இல்லை. அமலாக்கத்துறைக்கிட்டேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக பாஜகவிடம் சரணாகதி அடைந்து விட்டார்கள். ஸோ பாஜக என்ன சொல்லுதோ அதை அப்படியே வாந்தி எடுக்கிறார்கள். பாஜகவுடைய குரலாகத்தான் அதிமுக ஒலித்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தமிழ்நாட்டின் குரலாக ஒலிக்கவே இல்லை. இதை எல்லாரும் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த லாஸ்ட் 1 இயர் பார்த்தீங்க அப்படின்னா அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்துடைய கடுமையான கண்டனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. ஒரு முறை இருமுறை அல்ல, பல முறை. இன்னைக்கு உச்சகட்டம் 5ஆம் தேதி என்ன சொன்னாங்க, நீங்கள் எந்த ஆதாரமும் வழக்கு போடுவதே உங்களுக்கு வாடிக்கையாயிடுச்சு அப்படின்னாங்க. ஒருத்தர் 16 மணி நேரம் வச்சு டார்ச்சர் பண்ணாங்க. ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்களா? இப்போது உச்சநீதிமன்றம் ஒரு விசாரணை அமைப்பின் மீது இப்படி ஒரு இதை சொல்லுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அந்த அதிகாரி மேலே, அந்த டைரக்டர் மேலே விமர்சனம் வருமா வராதா? ஐயா, இங்கே நம்ம வழக்கில் பார்த்தோம், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தது தவறு. போலீஸ் கமிஷனர் எப்படி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி கேள்வி எழுப்பினாங்க. அவர் ராஜினாமா செய்யணுன்னாங்க. உச்சநீதிமன்றம் இப்படி துப்பி இருக்க, இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாரா? இல்லை இங்கே இதை விசாரணை அதிகாரிகள் ராஜினாமா செய்து விடுவார்களா? இந்த வழக்கிலிருந்து மாற்றவாதப்படுவார்களா? அதாவது பாஜக அமலாக்கத்துறையை அரசியல் எதிரிகளை பந்தாடக்கூடிய, அரசியல் எதிரிகளை பிழியக்கூடிய ஒரு அமைப்பாக பயன்படுத்தி கொண்டு வருகிறது. இதற்கு உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைக்கும்.